பாருங்க, ஆம்பியர் ப்ராடக்ட்லாம் எக்கச்சக்கமான விலை இருக்கும். ஏன்னா நாங்களே பண்ண வச்சு, நாங்களே பழத்தை பறிச்சு, நாங்களே எல்லாரும் சாப்பிட்டுறோம் அப்படின்னு அவங்க அது ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க. வெரி காஸ்ட்லியா இருக்கும். ஏன் காஸ்ட்லியா இருக்கும்? வெஜிடேரியன்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்க கொண்டு வரக்கூடிய அந்த குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அந்த குவான்டிட்டியை ஒரு மிருகத்துல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா காஸ்ட் 2 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 2 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 12 ரூபாய் ஆகும் இதுல வெஜிடேரியன் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு. இது 2 ரூபாயில கொடுக்கலாம். அப்ப இறந்து போன மிருகங்களுடைய அந்த கழிவு இருக்கு இல்லையா, ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இருந்து யூஸ் பண்றாங்க சார் அவங்க. அங்கிருந்து மொத்தமா அள்ளிட்டு வராங்க. அதை வந்து பல விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, த்ரூ அவுட் வேர்ல்ட் நீங்க மெடிசல் அந்த இண்டஸ்ட்ரி அது மாதிரி பல விஷயங்கள் மாமிசத்திலிருந்து அது எடுக்கப்படுகிற போது வெரி எக்கனாமிக்கல். அதனால உலகம் முழுக்க எல்லாம் காசு 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 தானே. எந்த கம்பெனியாவது மனித தர்மத்துக்காக நடக்குதா? நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்றேன், தப்பா நினைங்க. எந்த மிகப்பெரிய பணக்காரனும் நேர்மையானவன் அல்ல. எந்த மிகப்பெரிய பணக்காரனும் நேர்மையானவன் அல்ல. நேர்மையானவன் ஒருபோதும் மிக பெரும் பணக்காரனாக இந்த உலகத்தில் ஆகவே முடியாது. சும்மா போய் பம்மாத்தி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. பம்மாத்தி பேசக்கூடாது. உண்மை இல்லை. அப்போ ஒரு பெரிய கம்பெனி தன்னை வளர்த்துக்கணும் அப்படின்னா 2 ரூபாய்க்கு கிடைக்கிற விஷயத்தை விட்டு 21 ரூபாய்க்கு ஒரு விஷயத்தை எடுப்பாங்களா? எந்தெந்த இடத்துல நீங்க அதை படிச்சு பாருங்க. ஒவ்வொன்றும் எங்கெங்க எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பயங்கரமா இருக்கு. சரி, நம்ம எத்தனை பேர் காப்பி குடிக்கிறோம்? காப்பி குடிக்கும் போது வெள்ளை சுகர் போட்டுக்கிறோம். அந்த வெள்ளை சுகர்ல வந்து அந்த உண்டாக்குவதற்காக எலும்பு பயன்படுத்தப்படுகிறதுங்கிறதையும் பள்ளிக்கூடத்திலே படிச்சிருக்கிறோம். பள்ளிக்கூடத்திலே படிச்சிருக்கிறோம். அப்ப எலும்பை பயன்படுத்தி உண்டாக்குன சர்க்கரையை முழுக்க தவிர்க்கணுங்கிற உணர்வு எவ்வளவு தீவிர சைவ உணவாளர்களுக்கு உண்டு. சைவம்னு சொல்றான், சேமியா பாயசம் வைக்கிறான். சேமியா பாயசம் வைக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அது எலும்பு அதெல்லாம் இருக்குது சார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியாம இருந்தா பரவாயில்ல தான் யோசிக்கிறதா. நீங்க இருந்தா தீவிரமா அதுக்குள்ள ஒன்னொன்னா யோசிச்சுக்கிட்டே போகணும். ஒரு கேள்வி கேட்டாரு யாரு, மணிகண்டன். என்ன கேட்டாரு? ஒரு செடியை நீங்க வெட்டினீங்கன்னா செடி கொஞ்சம் முளைச்சுக்கும், செடியை வெட்டினாலும் அது முளைச்சுக்குது, அது மாதிரி எங்கேயாவது கோழி முளைக்குமா அப்படின்னாரு. இவர் வேற கோழியை வளர்த்துக்க, இவர் புது தீரி சொல்றாரு. நம்ம மோகன சுந்தரம் வேற கோழி வளர்த்துக்க வேண்டியதுதானே அப்படின்னார். மன்னிக்கணும், நம்ம முழுக்க வந்து சரியான யோகியின் வாழ்க்கைங்கிறது தெரியாம பேசணும் சார். நான் வெஜிடேரியன் ஒரு உயிரை கொண்டு திங்கிறத விட செடியை திங்கிறது கொஞ்சம் கம்மியான பாவம் மாதிரி தோணுது. லாஜிக்கலாவா கரெக்டாவா? இந்த பாவத்துக்கு ஏதாவது 100 யூனிட், அந்த பாவத்துக்கு 10 யூனிட், இப்பெல்லாம் பிரிக்க முடியுமான்னு இல்லை. என்னமோ ஒரு மனசுன்னு யோசிச்சா ஒரு கோழியை வெண்ணு, ஒரு ஆட்டை வெண்ணு, மீனை கொண்டு நம்ம தின்றதை விட இது ஏதோ ஒரு புல்லுகள தின்னு, ஒரு காய்கறியை தின்னு, கீரையை தின்னா பாவம் கம்மி மாதிரி தெரியுது. சோ என்ன பண்றோம்? ஒரு மினிமம், அதாவது நம்முடைய மனசுல இருக்கிற குரூயல்ட்டியில மேக்சிமம் குரூயல்ட்டியை பயன்படுத்தாம ஒரு மினிமம் குரூயல்ட்டியை பயன்படுத்தி, நீங்க செடியை பறிக்கும் போது கூட ஒரு மினிமம் குரூயல்ட்டி தான், கொஞ்சம் அது ஹிம்சை தான். அந்த செடியை நம்ம கொஞ்சம் துன்பப்படுத்துறோம். ஏன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொல்லிட்டாரு. அப்ப பயிரின் வாட்டம் கூட ஒரு குரூயல்ட்டி தான். ஆனா ஒன்னே ஒண்ணு, இப்ப இதுல 100 யூனிட் குரூயல்ட்டி அப்படின்னா ஏதோ பயிரை பறிக்கும் போது ஒரு 10 யூனிட் மாதிரி தெரியுது, ஒரு தோணுது. ஒருவேளை மைண்ட் கண்டிஷன் ஆனதால அப்படி தோணுதா, இல்ல நம்ம பழக்கத்தால அப்படி நினைக்கிறோமோ? இப்ப உண்மையான யோகியின் வாழ்க்கை என்னன்னா, அவன் இன்னும் மேல போயிட்டான். எப்படி மேல போயிட்டான்? நீங்க தாவரத்தையும் உண்ணுவதை தவிர்த்து விட்ட ஞானிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க? தாவரத்தையும் உண்டு விட்ட, தாவரத்தையும் தவிர்த்து விட்ட ஞானிகள் இல்லையா? இப்போ வள்ளற் பெருமானே பொன்னுடம்பாக்குதல்ங்கிறத பத்தி பேசுறாரு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. நம்முடைய உடம்பு பஞ்சபூதங்களால ஆனது. நீங்க முதல்ல தான் மண்ணில் விளைகிற இந்த பொருள்களை உண்டு இதை பருக்க வைக்க வேண்டியிருக்கு வாழ்க்கையில. ஒரு எல்லைக்கு மேல போயிட்ட யோகிகள் அந்த உணவு கூட எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்க வெறும் சுவாசத்தை ஆகாரமாக உண்டு அந்த சுவாசத்தின் மூலமாக தங்களை அவங்க வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சயின்ஸ், நான் எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமா சொல்றேன். ஒரு செடியை மரமாக்குற அந்த தொட்டியில வச்சு வளர்க்குறாங்க ஆச்சுங்களா. அதுக்கு தண்ணி ஊத்துறாங்க, என்னமோ கொஞ்சம் உரம் போடுறாங்க, போடுறாங்க. இந்த பெரிய லெவல்ல அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அதுல மண்ணு போட்டிருக்கிறாங்க, ஒரு அளவுக்கு மண்ணு போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த விதையை போட்டு அது வளர ஆரம்பிச்ச போது மண்ணு எவ்வளவுன்னு நிறுத்திக்கிட்டாங்க. விதையை போட்ட போது அந்த மண்ணு எவ்வளவு வச்சுக்கோங்க, ஒரு 3 கிலோ மண்ணு இருக்குன்னா 3 கிலோ மண்ணு குறிச்சுக்கிட்டாங்க. அது நல்லா வளர்ந்து பெரிய ஒரு மரம் மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அது. அப்ப அந்த மண்ணு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 2.25 கிலோ, ஒரு 1/4 கிலோ குறைஞ்சிருக்கு. ஆனா மரத்தோட வெயிட்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது 30 கிலோ, 40 கிலோ.
நல்ல கவனிங்க, மண்ணிலிருந்து தான் சத்தை உறிஞ்சி மரம் உண்டாயிற்று. 1/4 கிலோ தான் மண் குறைகிறது, மரம் இப்போது 30 கிலோவில் இருக்கிறது. என்ன சொல்றான் தெரியுங்களா? மண்ணிலிருந்து மட்டும் அது தன்னுடைய உணவை பெறவில்லை, சூரிய ஒளியிலிருந்து பெற்றது, காற்றிலிருந்து பெற்றது, பிரபஞ்சத்திலிருந்து பெற்றது, பேராற்றலில் இருந்து பெற்றது, எல்லாமாகத்தான் அந்த மரத்துல முழுமையா உண்டாயிருக்கு. அப்ப இந்த மண்ணிலிருந்து எடுத்துக்கிட்டது நெக்லிஜிபிள், கொஞ்சமா எடுத்திருக்கு. எப்போது 5 பூதங்களில் மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்கிற சக்தி இவ்வளவு குறைவாக இருக்குமோ, ஒரு யோகி கண்டுபிடிக்கிறார் 4 பூதங்களில் இருந்தும் தனக்கு தேவையான உணவை எப்படி எடுத்துக்கொள்வது என்று கண்டுபிடித்து இந்த தாவரங்கள் வழியாக வருகிற உணவை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு மற்றைய 4 பூதங்களில் இருந்து தங்கள் உணவை எடுத்துக்கொள்கிற ஞானிகளும் இந்த நாட்டில் உண்டு. இந்த நாட்டில் உண்டு. மற்றைய 4 பூதங்கள்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. அவங்க மண்ணில இருந்து விளையிற விளைபொருளை கூட எடுக்கிறது கிடையாது. நான் ஆச்சரியமான நபர்களை பார்த்திருக்கிறேன். 3 மாத காலம் எந்த உணவும் சாப்பிடாமல் வெறும் காற்றை குடித்துக் கொண்டு வாழ்கிற நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். மலைக்கு மேல உட்கார்ந்துருப்பாங்க, தண்ணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. 3 மாசம் அவர் எனக்கு ஒரு பயிற்சி கற்றுக் கொடுத்தார். ஒழுங்கா ஒரு பிராணாயாமம், இந்த பிராணாயாமத்தை நீ பண்ணுனா நீ சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது, 20 நாள் 30 நாள் கூட உன்னால இருக்க முடியும். அது ஒரு மெத்தட் கற்றுக் கொடுத்தார். அவர் 3 மாசம் 4 மாசம் அப்படி உட்கார்ந்துருக்குவார். யாராவது கட்டாயப்படுத்தினா இறங்கி வந்து கொஞ்சம் ஏதாவது கொடுத்தா ஒன்று சாப்பிடுவார், திரும்பி மேல போய் உட்கார்ந்துக்குவார். இங்க யோசிச்சு பாருங்க, அப்படி வாழுகிற ஞானிகளும் உண்டு. சோ நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் காய்கறி சாப்பிடுவது கொடூரம் இல்லையா என்ற கேள்வியை எழுப்பலாம். கொடூரம் தான். அதையும் தாண்டி ஒரு நிலை இருக்கிறது. அது போவதற்கு இந்த படியில் ஏறாமல் அந்த படிக்கு நாங்கள் எப்படி போக முடியும்? படிப்படியாகத்தானே போக முடியும். படிப்படியாக தானே போக முடியும். முதல்ல நான்வெஜ் அதை விட்டுட்டு வெஜிடேரியனை விட்டுட்டு முடிஞ்சா அந்த பஞ்சபூதங்கள்ல மற்ற 4 பூதங்களை அறிந்து வாழுகிற ஒரு உயிர் முறை என்பதை பிறகுதானே போக முடியும். அதனால படிப்படியாக போகின்ற அந்த அணுகுமுறையை நாம் ஒரேடியாக குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒரே ஒரு கருத்து, நம்ம நான்வெஜ் வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், கால்நடை பண்ணைகளை உண்டு பண்றோம். இயல்பான நான் வெஜிடேரியனிசம் உலகத்துக்கு அவ்வளவு கெடுதல் கிடையாது. அது என்ன இயல்பான நான் வெஜிடேரியனிசம்? இப்ப எங்கேயோ ஒரு சிங்கம் வளருது, சிங்கத்தை நீங்க செய்வமாக்க முடியுமா? முடியாது. நேச்சுரலா பாட்டு காட்டுக்கு எதையோ ஒன்று அடிச்சு சாப்பிட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். அது ஈகோ பேலன்ஸ். ஏன்னா காட்டுல எந்த விலங்கும் கூடி விடாதபடி ஒன்னு திங்கிற மாதிரி உணவு சங்கிலி வச்சிருக்க நேச்சர் வந்து ஒன்னு மெயின்டைன் பண்ணுது. அது ஒன்னு அடிச்சு சாப்பிடாது, இன்னொன்னு அடிச்சு சாப்பிட, இன்னொன்று அடிச்சு எல்லாம் செத்து கீழே விழுந்தா எறும்பு தின்னுடும், கரையான் தின்னுடும். அப்படி தின்னு முடிஞ்சு போச்சு. என்னாச்சு? கம்ப்ளீட்டா அது ஒண்ணும் இல்லாம காடு சுத்தமா நீட்டா இருக்கும். இது இயற்கையான உணவு சங்கிலி. இயற்கையாக மனிதர்கள் வேட்டையாடிய காலத்தில் மாமிசங்களை உண்டு வாழ்ந்திருந்தாலோ, அதுபோல் இன்றைக்கும் அப்படி வாழக்கூடிய சூழல் இருந்தாலோ பெரிய குற்றம் இல்லை. ஆனால் இத்தனை பெரிய மனித பட்டாளத்துக்கு தேவை என்பதற்காக நாம் கால்நடை பண்ணைகளை உண்டு பண்ணுகிறோம். இந்த கால்நடை பண்ணை, நீங்க என்ன ஒரு பன்றியை உண்டு பண்ணணும், இல்ல ஒரு ஆடு உண்டு பண்ணணும், ஒரு கோழி உண்டு பண்ணணும். எந்த பன்றியும் எந்த கோழியும் தானாக வளராது. அதுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? தண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்ன கொடுக்கணும்? கோதுமை கொடுக்கணும். அதுக்கு என்ன கொடுக்கணும்? சோளம் கொடுக்கணும். அதுக்கு என்ன கொடுக்கணும்? அது சாப்பிடறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அது எதையாவது ஒன்று சாப்பிட்டாதான் வரும். இந்த பூமியை நம்முடைய பண்ணையில் வளருகிற விலங்குகளை வாழ வைப்பதற்காக எவ்வளவு நம்ம பூமியில தண்ணி, விடுபொருள் எல்லாத்தையும் போட்டு இந்த பூமியை எவ்வளவு கசக்கிறது தெரியுமா? இயற்கையான அசைவம் இருக்கும் என்றால் இவ்வளவு தூரத்திற்கு பூமி சுரண்டப்படாது. பண்ணைகள் மூலமாகத்தான் பூமி அதிகம் சுரண்டப்படுகிறது. அந்த விலங்குகளை காப்பாற்றுறதுக்கு தண்ணீர். நீங்க தண்ணீரை பற்றி ஐங்கரநேசன் 7வது அறிவுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஐங்கரநேசன் அவர் சொல்றார், இந்த கால்நடை பண்ணைகளுக்கு தேவையான தண்ணீர் இருக்கு பாருங்க, அந்த தண்ணீர் பூமியில இருந்து உறிஞ்சி எடுக்கப்படுகிற தண்ணீருடைய அளவு இருக்கு பாருங்க, அது பயங்கரம். ஏன்னா அதுங்களுக்கு சாப்பாடு போடணும், குளிப்பாட்டணும், அதுல சுத்தமா வச்சிருக்கணும், அதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் என்னாச்சு? டன் 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 டன்னா கொடுக்க தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு மறுபடியும் அதுக்கு. அப்ப தண்ணீருடைய தேவை, உலகத்தில் தண்ணீரின் தேவை மனிதனுக்கு தேவையான மாமிசத்தை தயாரிப்பதற்காகவே அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த பூமியை அளவுக்கு மீறி மனிதன் சுரண்டுவதற்கு ஒரு காரணம் அசைவ உணவாக அமைந்து விடுகிறது. இந்த அசைவ உணவு பூமியை அதிகமா சுரண்டுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. இது யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. நிறைவா சைவத்தை அசைவமா மாத்தி இந்த பூமி விளையாடி இருக்கு. சில இடத்துல ஆஸ்திரேலியால பசு அதிகமா பால் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணாங்க. எப்படின்னா, அதுல கால்சியம் பசுவுக்கு அதிகமா வேண்டியிருக்கு பாலுக்கு, அதே மாதிரி இது வேறு வகையான புரோட்டீன் அதிகமா தேவைப்படுதுன்னு மாமிசத்தை காய வச்சு துண்டாக்கி, எலும்பை காய வச்சு துண்டாக்கி அரைச்சு அந்த அரைச்ச உணவை பசுவுக்கு கொடுத்தான்.
ஏன்னா பசுவுக்கு வேண்டிய புரோட்டீனும் கால்சியமும் கிடைக்கணுங்கிறதுக்காக மாமிசத்தை பொடியாக்கி அது இன்னதுன்னு தெரியாது பாவம் பசுவுக்கு, அதை சாப்பிட வச்சான். அது சாப்பிட்டுமே என்ன நடந்தது? அதுக்கு மூளையில ஒரு நோய் ஏற்பட்டு அதன் காரணமாக ஒட்டுமொத்த எல்லா பசுக்களையும் கொன்று அதன் பிறகு புதிய பசுக்களை உண்டு பண்ணாங்க. ஏன்னா அதை அசைவமா ஆக்க ட்ரை பண்ணி, பசுவை போய் அசைவமா ஆக்க ட்ரை பண்ணி அதன் விளைவாக மிக மோசமான ஒரு நோய் பசுவுக்கு ஏற்பட்டது. அதனுடைய விளைவாக பாலே சாப்பிட முடியாது, மக்கள் சாப்பிட முடியாத நிலைக்கு பால் அவ்வளவு மோசமானதா போய் யூகேலையும் ஆஸ்திரேலியாலையும் அந்த பாலை தடுத்து நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த பாலை வேண்டாம்னு சொல்லி அத்தனை பசுக்களையும் ஒட்டுமொத்தமா அழிச்சு வேறு ஒன்றை உண்டு பண்ணினார். அப்ப சைவமாக இருக்கிற ஒன்றை அசைவமாக மாற்றுகிற போது எத்தனை விதமான கேடு ஏற்படுகிறது. நான் இன்னும் ஒரு கருத்தை சொல்லணும். என்னன்னா, முழுமையான தாவர உணவு என்பது வேறு, முழுமையான தாவர வாழ்வியல் என்பது வேறுன்னு சொன்னேன். இப்ப உட்டன் பர்னிச்சர்ஸ் இப்படி பண்றாங்க இல்லையா, இந்த உட்டன் பர்னிச்சரை ஒட்டுறதுக்கு ஒரு க்ளூ யூஸ் பண்றாங்கல்ல, அந்த க்ளூ எதுல இருந்து தயாரிக்கப்பட்டது? மாட்டின் மாமிசம், எலும்பு. விலங்குகளுடைய மாமிசத்தையும் எலும்பையும் ஒரு குறிப்பிட்ட கொதிநிலையில காய்ச்சுகிற போது அந்த க்ளூ கிடைக்குது. அதுல ஏற்படக்கூடிய பிடிப்பு வேற எதுலையுமே கிடைக்காது. எனவே இதை பயன்படுத்துகிறவர் தன்னை அறியாமல் அசைவத்துக்கு துணை நிற்கிறார். இந்த மாதிரி ஒரு பொருளை பயன்படுத்துறோம்னா, ஒட்டக்கூடிய பொருளை நம்ம மரத்தை ஒட்டுற ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா மறைமுகமாக அசைவத்துக்கு துணை நிற்க வேண்டிய கட்டாயத்தை உலகம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. நான் முதலே சொன்ன மாதிரி பெட்ரோல், ஃபெர்டிலைசர், க்ளூ, பெயிண்ட், அப்புறம் நெயில் பாலிஷ், சோப்பு, இங்கு எல்லாம் தயாரிப்பதற்கு இண்டஸ்ட்ரீஸ் எதை பயன்படுத்துதுன்னா நான் வெஜிடேரியன் தான் பல விஷயங்களை எடுத்து ஒவ்வொரு தொழிற்சாலையும் அதை பயன்படுத்துகிறது. இப்போ நீங்க தெரிஞ்சோ தெரியாமலேயோ அசைவம் வாழ்வியலாக இருப்பதற்குரிய வகையில் உலகம் தயாரிக்கப்பட்டு விட்டது. இந்த உலகத்தில் நீங்க இந்த மாதிரி ஒரு டேபிள் யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு க்ளூ நம்ம யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? பெயிண்ட் அடிக்காம இருக்க முடியுமா? எங்கேயாவது நம்ம எதை பயன்படுத்தினாலும் அதுக்குள்ள எப்படியோ ஒரு அசைவ பொருள் உள்ளே சேரும்படியா. சார், வெஜிடேரியன் போய் ஒரு ஸ்வீட் ஷாப்ல இருந்து ஸ்வீட்னு வாங்கிட்டு வந்தா அது மேல இந்த சில்வர் அலுமினியம் ஃபாயில் ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படி தயாரிக்கிறான்னா மாட்டு குடலுக்கு உள்ள வச்சு அதை நசுக்கி அதை மைக்ரோஸ்கோப் வச்சு பாரு, அப்ப தெரியும் அந்த கதை என்னன்னு அப்படிங்கிறான். மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தான் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பிளட் அதெல்லாம் நமக்கு தெரிய வரும். நம்ம சைவம்னு நினைச்சு ஒரு இனிப்பு வாங்குறோம், அது மேல இருக்கிற அந்த பேப்பர்ல அந்த ஃபாயில்ல அசைவம் எப்படியோ உள்ளுக்குள்ள ஒட்டி கொண்டு வருகிறது. என்ன தெரியுமா கொடுமை? சைவமாக இருக்க விரும்புகிறவர்களையும் உலகம் இன்றைக்கு அசைவமாக ஆக்கி பாவிகளாக ஆக்கிக் கொண்டே இருக்கிறது. என்ன விரும்பினாலும் சைவமா நீடிக்க முடியாதபடி உலகம் அசைவமாக உங்க மேல சுமத்திக்கிட்டே. சரி, இப்ப நம்ம எப்படி தீர்வு காண்பது? எனவே உலக அளவில் முழுமையான தாவர உணவு என்பதை பேசுவதை நாம் முற்றிலுமாக இந்த நூற்றாண்டில் சாதிக்க முடியவில்லை. எல்லா அரசாங்கத்தையும் நீங்க பண்ணி வைக்க முடியுமா? ஒரு அரசாங்கத்தையும் பண்ணி வைக்க முடியாது. அப்படி பண்ணும்போது நம்ம எல்லா அரசாங்கங்களையும் உலகம் முழுக்க பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. ஏன்? தேன் சாப்பிடுறோம், சைவர்கள்லாம் தேன் சாப்பிடுறோம், அது வண்டு எச்சில் இல்லையா? திருப்புகள்ல அதுக்கு பேர வண்டு எச்சில்னு பேரு. ஒரு மிருகத்தினுடைய எச்சில் தானே அது. எப்படி எடுத்தாலும் அனிமல் ப்ராடக்ட் தானே. தேன் கூட உங்களுக்கு ஹனின்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு மிருகத்தினுடைய எச்சில் தானே. சரி, இப்ப உலகளவில் நீங்கள் யோசிக்கிற போது அசைவம் உங்கள் மீது சுமத்தப்படுகிறது. விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அசைவம் உங்கள் மீது திணிக்கப்படுகிறது. நம்ம பயன்படுத்திக் கொண்டிருக்கிற நூற்றுக்கணக்கான மெடிசன்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், நெயில் பாலிஷ், ஷாம்பு, விதவிதமான பல பொருள்கள் அவற்றின் உற்பத்தியில் தங்களை அறியாமலேயே மாமிசத்தை பயன்படுத்துகிறார்கள். பெல்ட், ஷூ, எத்தனை வகையில பயன்படுத்த முடியுமோ அத்தனை வகையில் அசைவம் உள்ள வந்துருச்சு. சரி, அப்ப நம்முடைய தீர்வு என்ன? ஒன்று, முழுமையான தாவர உணவு என்பது என்னளவில் சாத்தியமா? இந்த கேள்வியை நாம சுருக்கிக்கணும். இதை சொல்லி முடிச்சாரு. ஒரு புத்த மடம், அந்த புத்த மடத்துல ஒரு துறவி உட்கார்ந்துருக்கார். ஒருத்தன் வந்தான், டீ சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டார். டீ சாப்பிடு. சரி, டீ கொண்டாப்பா. டீ கொடுத்து அந்த டீயை வாங்கினதும் குடிக்க போனான். பாத்தீங்களா, குடிக்க போனவன் அப்படியே தடுமாறுறான், குடிக்க மாட்டேங்கிறான், தடுமாறுறான். இந்த துறவி சொன்னார், வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன நடக்குது, என்ன பிரச்சனை? அப்படி நத்திங் அப்படின்ட்டு மறுபடியும் குடிக்க மாட்டேங்கிறான். அந்த புத்த துறவி கெட்டிக்கார், ஏஞ்சி கிட்டக்க வந்து அந்த கப்பை வெடுக்குன்னு வாங்கினார். உள்ள பார்த்தா ஒரு ஈ விழுந்திருக்கு அந்த டீல. அது தடுமாறுது. அப்படியே டக்குன்னு அதை எடுத்துட்டு வெளியே ஓடினார் அந்த புத்த துறவி. இந்த கை விரல உள்ள கொடுத்து அந்த ஈ அப்படியே மேல தூக்குனாரு. பக்கத்துல அந்த தென்னை ஓலையில அப்படி விட்டாரு. அது அது அந்த இறகு காஞ்சு அது பறக்கிற வரைக்கும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கடைசியா அந்த 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 ஈ பறந்து போச்சு. அப்படின்ட்டு நேரா உள்ள வந்தார். இவனை பார்த்து ஒரே ஒரு சொன்னார்,
இவ்வளவு ஈகோவான ஆளை நான் பார்த்ததில்லை. இவனை பார்த்து சொன்னார், இவ்வளவு ஈகோவான ஆளை நான் பார்த்ததில்லை. இப்ப ஈகோ ஆனதால அது ஈகோ இல்ல, நீ இப்ப இவ்வளவு ஈகோவான ஆளை நான் பார்த்ததில்லை. அவன் சொன்னா, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, இவ்வளவு பெரிய மனுஷன் டீ கொடுத்தீங்க, அதுல என்னமோ ஒரு இருந்ததா, குடிக்கிறதா வேண்டாமா, நான் எவ்வளவு தடுமாறினேன், என்ன போய் நீங்க ஈகோ உள்ள மனுஷன் சொல்றீங்களே. இல்ல, அதுல தவிச்சுக்கிட்டு இருந்த போது உன்னோட ப்ராப்ளமா மட்டும்தான் நீ யோசிய ஒழிய அது ஈயோட ப்ராப்ளம்னு யோசிய. ஏன்னா அது ஈக்கு வாழ்வா சாவான்னு பிரச்சனை. உனக்கு ஒரு கப் டீ குடிக்கிறதா இல்லையான்னு, ஒரு கப் டீ கொட்டுறதா குடிக்கிறதான்னு பிரச்சனை. ஆனா ஈக்கு அது வாழ்வா சாவான்னு பிரச்சனை. இந்த உலகத்தில் தன்னை மையப்படுத்தி தான் எல்லோரும் லாப நஷ்டங்களை கணக்கு பார்க்கிறார்கள். ஆனால் பிறவற்றினுடைய நன்மை தீமைகளை பற்றி யோசிக்க ஆரம்பிக்க வேண்டும். சைவ உணவு என்பது கூட நாம் இதை அனுபவித்தால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமையை எதிர்பார்த்து வந்த ஒரு உயிருக்கு நாம் துரோகம் செய்கிறோம். நாம் வாழ்வதற்கு எத்தனை உரிமை உண்டோ அத்தனை உரிமை ஒரு கோழிக்கு உண்டு, அத்தனை உரிமை ஒரு ஆட்டுக்கு உண்டு, அத்தனை உரிமை ஒரு மீனுக்கு உண்டு. நீ ஏன் இருக்கிறாய் என்று அவற்றை கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. இந்த ஒரு கோணத்தில் யோசித்தால் இந்த பிரபஞ்சத்தின் எல்லா நிகழ்வுகளையும் மற்றவற்றினுடைய கோணத்தில் நாம் யோசிக்க தொடங்கினால் அவற்றை கொல்ல மாட்டோம், அவற்றை புசிக்க மாட்டோம், அவற்றை துன்புறுத்த மாட்டோம், அவற்றை ஒருபோதும் இப்படி நாம் கையாள மாட்டோம். இன்னும் பச்சையாக சொன்னால் இன்னொருவரை எப்படி உபயோகப்படுத்திக் கொள்வது என்று எண்ணுவதே அயோக்கியத்தனம். இன்னொருவரை எப்படி உபயோகப்படுத்திக் கொள்வது என்று நினைப்பதே ஒரு அயோக்கியத்தனமான அணுகுமுறை. மனிதனை மனிதனாக மதிக்காமல் நான் உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், நான் உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது அசிங்கமா இல்லையா? ஒருவரை ஒரு உபயோகப்படுத்திக் கொள்வதா வாழ்வது? ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்பதுதான் வாழ்வே ஒழிய ஒருவரை ஒரு உபயோகப்படுத்திக் கொள்வது ஒருபோதும் வாழ்வாக ஆகாது. அந்த கோணத்தில் யோசிச்சா இதை பூனை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், புலியை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சார் சீனாவில் சார் ஆண் தன்மையை கூட்டுவதற்கு புலியினுடைய அந்த உறுப்பை வெட்டி சாப்பிடலாம்னு அவன் வெட்டிக்கிட்டு இருக்கிறான் சார். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனத்தொகை காணாதுன்னு இதுவரை தேவையில்லாம உட்காந்து அப்படி சாப்பிட்டா வந்து விருத்தி ஆகலாம் அப்படின்ற நினைப்பில் இருக்கான். தேவை இன்னொரு உயிரை கொண்டு நம்முடைய அதை வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அந்த உலகத்துல. இவற்றையெல்லாம் நம்ம மனதார யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு உயிரை அழிக்கவோ கொடுமைப்படுத்தவோ நமக்கு அந்த உரிமை இல்லை. எனவே முழுமையான தாவர உணவு உலகளவில் சாத்தியமா என்று நீட்டி முழக்கிக் கொண்டு இதை செயலற்றதாக பேசிக் கொண்டிருப்பதை விட என்னளவில் இது சாத்தியமா இல்லையா என்று நான் யோசித்து, என்னளவில் ஒருவேளை சில விஷயம் முடியாமல் கூட போகலாம், ஆனாலும் தர்மத்தை நான் முயன்றேன் என்ற நிம்மதியோடு சாகலாம். ஒரு தர்மத்தை நான் முயன்றேன் என்ற நிம்மதியோடு சாகலாம். நான் சாப்பிடுகிற உணவில் என்னை அறியாம சார் ஆயில கிளியர் பண்றதுக்கு சார் அந்த கிளியரா கொண்டாட பார்த்தீங்களா, அதுக்கு நான்வெஜ் ஒரு ப்ராடக்ட் பயன்படுது. நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் பாத்தீங்களா, கூல் ட்ரிங்க்ஸ் நம்ம வெஜிடேரியன் நினைச்சிட்டு இருக்கோம்ல, கூல் ட்ரிங்க்ஸை தெளிய வைக்கிறதுக்கு பீர் எல்லா கூல் ட்ரிங்க்ஸையும் குளிய வைக்கிறதுக்கு அதை தெளிய வைக்கிறதுக்கு ஒரு பொருள்